இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் செவ்வாய்க்கிழமை 30ஆம் தேதி 12வது மாதம் 2025ஆம் ஆண்டு. இந்த ஆண்டினுடைய நிறைவுக்குள்ளே இந்த நாட்களிலே நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நம்மை காத்து இந்த நாட்களை வழிநடத்தி இருக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார். அவரை நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் பாருங்கள், வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் 64வது அதிகாரம் 3வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர், உமது சந்நிதியின் பர்வதங்கள் உருகி போயின என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை தொடர்ந்து வாசிப்போமா இருந்தால், தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவிகளால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் பாருங்கள், இந்த ஆண்டு முழுக்க அந்த நாட்களிலே தேவன் செய்த காரியங்கள், இதை குறித்து சற்று இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு விபத்துக்களிலே இருந்து இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே அற்புதங்களை செய்திருக்கிறார். அநேக குடும்பத்துக்களே அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அநேக விடுதலையை கொடுத்திருக்கிறார். இப்படியாக அநேக காரியங்களை செய்த தேவன் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிற காரியம், நீங்கள் பயப்படுகிற காரியம் அற்புதத்திலே முடியும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி முடிகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, புதிய ஆண்டுக்குள்ளே நீங்கள் கடந்து செல்லுகிற வேளையிலே ஒரு பயத்தோடு பீதியோடு இந்த நாட்களில் இருக்கிறீர்களா? எதற்காக நீங்கள் பயப்பட வேண்டும்? ஜீவனுள்ள தேவனை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தால் நீங்கள் எதற்காக இந்த நாட்களிலே பயப்பட வேண்டும்? ஏனென்றால் அவர் அனைத்தையும் செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவர். அவர் நினைத்தது ஒருபோதும் தடைப்படாதென்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனாலே தான் இங்கே பாருங்கள், இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம், இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை செய்தபோது அங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னால், நீர் இறங்கி உமது சந்நிதியின் பர்வதத்திலே இந்த நாட்களிலே அங்கே எல்லாம் உருகி போயின என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதல் ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் என் தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிற தேவன். இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற தண்ணீர் எல்லாம் இன்றைக்கு திராட்சரசமாக, சுவையுள்ள திராட்சரசமாக அந்த நாட்களிலே மாற்றப்படும். நீங்கள் கடந்து போகிற நாட்களிலே, கடந்து வந்த நாட்களில் இருந்த உங்களுடைய கண்ணீரின் பாதைகள் எல்லாம் மாற்றப்பட்டு அவைகளெல்லாம் ருசியான திராட்சை ரசத்தை போல் இந்த நாட்களிலே மாற்றப்படும் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை இந்த நாட்களிலே அறிந்திருக்கிறோம். அவரை சேவிக்கிறவர்கள், அவரை தேடி வருகிறவர்கள், அவரை நாடுகிறவர்கள், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள், இப்படியாக இருக்கிற அவர்களுக்கு தேவன் இந்த நாட்களிலே பாருங்கள் அற்புதத்திலே அந்த காரியத்தை முடிப்பார். சில வேளைகளிலே நாங்கள் ஒரு துக்கத்தின் விளிம்பிலே, ஒரு காரியத்தின் விளிம்பிலே இந்த நாட்களே நாங்கள் வந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் இந்த நாட்களிலே அந்த விளிம்பிலே வைத்து இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்து ஒரு பெரிய ஒரு திருப்பத்தை இந்த நாட்களிலே கொண்டு வருவார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக, இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, நீ ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அல்லது நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், இந்த நாட்களிலே நீ பயத்தோடு இந்த நாட்களில் இருக்கிறாயா? இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தங்களை நீ கேட்கிற வேளையிலே உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு அற்புதத்திலே அந்த காரியம் முடியும் என்பதை நீ இந்த நாட்களை உணர்ந்து கொள்வாய். அதனாலே ஆண்டவரை விசுவாசி, அவர் உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார், உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே அற்புதத்தை செய்வார், பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்குள்ளே அற்புதத்தை செய்வார். நீ எதிர்பார்க்காத முடிவுகளை இந்த நாட்களிலே தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்து அவர் தன்னுடைய நாமத்தை இந்த நாட்களிலே மகிமைப்படுத்துவார். அவர்தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இந்த நாட்களிலே அறியக்கூடியதாக இருக்கிறது.
அதனாலே வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். புதிய ஆண்டுகள் கடந்து போகிற வேளையிலே ஆண்டவரோடு இந்த நாட்களை நீங்கள் கடந்து போகுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. கர்த்தர் ஒருவரே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.